ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு மார்னிங்கே வந்து 4:30க்கு காணிப்பாக்கம் போகணுன்னு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன பார்க்க போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம், ஃபுல் லென்த் வீடியோ போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுங்க. ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் காணிப்பாக்கம் போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், கண் கூலிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீனரிஸ் அந்த சித்தூர் ரோடு வழியாக தான் நாங்கள் போனோம். அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், பச்சை பசேன்னு. பச்சை பசேன்னு கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் இவங்க எங்கே பார்த்தாங்க, தூங்கிட்டே தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக நைட் ஃபுல்லாக வந்து தூக்கம் இல்லைங்க. அதனால இவங்க தூங்கிட்டே தான் வந்தாங்க. டிரைவர் அண்ணாக்கு நான் தான் வந்து கம்பெனி கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் 9:30க்கு ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே போனோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணி காணிப்பாக்கம் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாடுலேருந்து வரணுன்னா சென்னையிலேருந்து டைரக்ட் பஸ் இல்லை. நம்ம தமிழ்நாடுலேருந்து வரணுன்னா நம்ம வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து தான் வந்து காணிப்பாக்கம் வரணும். அதே மாதிரி ஆந்திராவில் வந்து எல்லா இடத்துலேருந்து இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் வேணும்னா திருப்பதி வந்துட்டிங்கன்னா திருப்பதியிலேருந்து உங்களுக்கு 1/2 hour ஒன்ஸ் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ட்ரெயின் சர்வீஸ் கூட இல்லை, வெறும் பஸ்ஸில் தான் வரணும். ஆக்சுவலி இந்த டைம் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து வேண்டுதல் இருக்குது எங்கள் 2 குழந்தைங்களுக்கும். எங்கள் மாமியாருக்கும் வேண்டியிருக்காங்க மொட்டை அடிக்கிறேன்னு. ஸோ அதனால இந்த டைம் வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல்யாண கட்டன்னுவாங்க அவங்க மொட்டை அடிக்கிற இடத்த வந்து. கல்யாண கட்டை வரத்துக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 meters டிஸ்டன்ஸ்லவே கல்யாண கட்டை இருக்குங்க. அங்கே வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 40 rupees டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு பிளேடு கொடுத்துடுவாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சிடலாம். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தர்ஷனம் கிளம்பிட்டோம். தர்ஷனம் போகிறதுக்கு முன்னாடி கிளாக் ரூம்ஸ் இருக்குது. லக்கேஜ் கவுண்டர் செப்பரேட்டாக, செப்பல் கவுண்டர் செப்பரேட்டாக, மொபைல் கவுண்டர் செப்பரேட்டாக இருக்கும். எல்லாமே வந்து 10 rupees 5 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அங்கே வச்சுட்டு போயிடலாம். இந்த கோயில் வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க. சோழர் மன்னர் தான் கட்டினார் இந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே வந்து சுய விக்கிரகம். இந்த கோயிலோட உருவான ஒரு அருமையான கதை இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1000 வருஷம் முன்னாடி வந்து விகாரபூரின்னு ஒரு கிராமத்தில் வந்து 3 அண்ணத்தம்பிங்க இருந்துங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து பார்வை இல்லை, ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, ஒருத்தருக்கு பேச வராது. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மெனையில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விவசாயம் பண்ணும்போது கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. பாய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கிணத்துல வந்து தண்ணி காலி ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வந்து கடப்பர் எடுத்து குத்தி அடிமண் அப்போ தான் வந்து திருப்பி தண்ணி ஊறும் கிணத்துல, தண்ணி ரொம்பிடும் கிணறு. ஸோ அந்த மாதிரி இறங்கி 2 அண்ணன் தம்பிங்க வந்து கிணத்துல வந்து வெட்டும் போது என்னாச்சு, திடீர்னு ஒரு கல்லாட்டம் இருக்கே அது மேலே வெட்டும் போது ரத்தம் மட்டும் வர ஆரம்பிச்சு. ரத்தத்தோட தண்ணியும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணியும் ரத்தமும் சேர்ந்து இவங்க 3 பேர் மேலேயும் பட்டுருச்சு. பட்டொன்று தெளிச்சோன்னே அந்த தண்ணி தெளிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு, வாய் பேச முடியாதவர்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, காது கேட்காதவர்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அதிசயத்தை பார்த்து 3 அண்ணன் தம்பி கிராமத்தில் வசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாங்களாம், இந்த மாதிரி இந்த கிணத்துல இருந்து தண்ணி பட்டோன்னே அதிசயமாக எல்லாமே ஆயிடுச்சுன்னு. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே தோண்டி எடுத்தோடனே சுயம் விக்கிரகமாக பிள்ளையாருக்கு தெரிஞ்சுதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோட தலையில் வந்து அடிபட்டிருக்கும். பிள்ளையாரோட சைஸும் வருஷம் ஏறினே போயிட்டே இருக்கும். நீர் சக்தி பிரமாதம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்தா உங்க கத்தை விநாயகர் முன்னாடி சொன்னா ட்ரூத் வெளியே வரும்னு நம்பிக்கை. இங்க இருக்கிற விநாயகரை உண்மை வெளியப்படுத்தும் தெய்வம்னு சொல்லுவாங்க. இங்க 3 types ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குங்க. ஃப்ரீ தர்ஷன், சீக்கிர தர்ஷன், அதிசீக்கிர தர்ஷன். சீக்கிர தர்ஷன்னா 100 rupees டிக்கெட், அதிசீக்கிர தர்ஷன்னா 150 rupees. ஹலோ கைஸ், ஆக்சுவலா தர்ஷனம் சூப்பரா நடந்துச்சு. மொட்டை ப்ராசஸ் எல்லாம் மொட்டை ப்ராசஸ் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 11 ஆயிடுச்சு. 11 கிலோ நின்னோம். 1.5 hourல தர்ஷனம் ஆயிடுச்சு. இப்போ டைம் 12:30. இங்க அன்னதானம் பண்றாங்க. எங்களுக்கு பிராப்தம் இருந்தா சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு இல்லன்னா லேக்கியம் தான். வெளிய போய் பார்க்கணும், போய் பார்க்கலாம். கியூ இருந்தா நம்ம வெளிய சாப்பிடுறதுக்கு போயிடலாம், இல்லனா
லேட் ஆயிடும் இல்லையா, திருப்பி காளாஸ்தி போகணும், அங்க தர்ஷனம் எடுத்து திருப்பி வீட்டுக்கு போகணும். அதனால சரி, பார்த்துட்டே இருங்க. பாய். காளாஸ்தில மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸு, அப்புறம் ஸ்பெஷல் பிளேசஸ் விசிட்டு அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் பற்றி போடுறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.